गुरुवे सर्वलोकानां विजये भवरोगिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्ति गुरुवे नमः। श्री गुरुस्तु महराम्यं नादबिंद गलाधीरं तत्वाधीदं गुणाधीदं तस्मै श्री गुरुवे नमः। அனைவருக்கும் வணக்கம். அடியேன் டாக்டர் எல்கே ஜெயசூரிய நாராயண குருக்கள், திண்டுக்கல். அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறை இருக்குது. அந்த குறையை சரி செய்யக்கூடிய விஷயங்களும் இந்த பூமியில் நிரம்பி இருக்குது. அதாவது வாழ்தலை வழிபாடு. நாம் சரியான முறையில் காலையில் எழுந்ததிலிருந்து மாலை படுக்கைக்கு போகிற வரையிலும் சில அடிப்படை கடமைகளை செய்தாலே 9 கிரகங்களும் நமக்கு வசமாயிடும். இப்போ உதாரணத்திற்கு நம்ம வீட்டுக்கு முன்னால் ஒரு கொடி கயிறு குறுக்க போகுது. அப்போ வீட்டிற்கு தலைவாசலுக்கு எதிர்த்தாப்பில் ஒரு கொடி போகுது, ஒரு கயிறு கட்டியிருக்கு, துவைச்ச துணியெல்லாம் போடுறோம் அப்படின்னா செயற்கையாகவே அந்த இடத்துல கேது ஒரு தடையாக வந்துடுது. நான் துணி துவைக்க போடுற காய் தானே போட்டிருக்கேன் அப்படின்னாரு. வீட்டிற்கு முன்னால் வாசலில் ராத்திரி துவைச்ச துணிமணியை காய போடக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கணும். வீட்டினுடைய வாசலில் மாலையில் விளக்கு வச்சதுக்கப்புறம் துணி துவைக்கக்கூடாது, துவைச்ச துணியை காய போடக்கூடாது. நாங்கள் என்ன செய்வோம், 2 பேர் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கோம், நைட் தான் எங்களால் டைம் இருக்குது அப்படின்னா வீட்டிற்கு முன்னதாக போடக்கூடாது. அதே போல் வீட்டில் மணி பிளான்ட்டுன்னு ஒன்று இருக்கும். மணி பிளான்ட்டுனா பணம் வருவதற்கு உண்டான விஷயம், இந்த பிளான்ட்ஸ், அது செடிகள். ஆனால் வீட்டிற்கு முன்னால் வளைந்து நெளிந்து போகக்கூடியவைகள் எல்லாம் ராகு கேதுவினுடைய அம்சம். அப்போ வளைந்து நெளிந்து படரக்கூடிய ஒரு செடி வகைகள் இருக்குது அப்படின்னா அது கேதுவோட அம்சம். அப்போ கேதுனா என்ன ஆகும், தடங்களை ஏற்படுத்தும், தடையை ஏற்படுத்தும். மணி பிளான்ட்டு தான் இல்லைன்னு சொல்லலை. மணி பிளான்ட் வச்சா நல்லாயிருக்கு, ஓகே. ஆனால் சின்ன சின்ன கூட 2-3 பிரச்சனைகளையும் அது சேர்த்துக்கிட்டே வருது. ஸோ அதனால் நம்ம அதையும் அப்போ மணி பிளான்ட் எங்கே வைக்கிறது, வீட்டிற்கு முன்னே வைக்காமல் வீட்டுக்கு சைடில் வச்சுக்கலாம். அதே போல் வீட்டிற்கு பொறுத்தளவில் என்னென்ன செடிகள்லாம் வச்சா நல்லாயிருக்கும். மாதுளை செடி இருக்கிற இடங்களில் பாருங்கள், அந்த குடும்பங்களில் கல்வி நல்லா இருக்குது, அடிப்படையிலே பணம் வந்துக்கிட்டு இருக்கு, நிறைய வீண் விரயங்கள் தடுக்கப்படுது. பொதுவாக மாதுளை பழம், மாதுளை பூவினால் பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணும் பொழுது ரொம்ப சிறப்பு. மாதுளை இலை, மாதுளை செடி, மாதுளம் பழம் அவைகள் அருணோதயத்தோடு ஒப்பிடப்படுகிறது. சூரியன்னா குழந்தை, நல்லா கவனிச்சுக்கோங்க. சூரியன்னா குழந்தை. சூரியன் உதயமாவதற்கு முன்னால் அருணோதயம்னு ஒன்று வரும். அருண உதயம், அருணன்னா அருணன் சிவப்பு. சூரிய பகவானுடைய 7 குதிரைகள் பூட்டப்பட்ட தேரில் ஒற்றை சக்கரத்தோடு அதுக்கு சாரதியாக இருப்பவர் அருண பகவான். அந்த அருண பகவான் பார்த்தீங்கன்னா காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னால் ஒரு நிறம் வரும் பாருங்க, அந்த நேரம் எழுந்து வீட்டில் இறைவனை வணங்கினால் குழந்தை பாக்கியம் உண்டு. மாதுளம் பழம் படுக்கை அறையில் முடைந்த கூடைகள், இப்போ பாருங்கள், மூங்கில் கூடைகளில் பின்னிருப்பாங்க அந்த காலத்தில். அந்த மூங்கில்கள் சூரியனுடைய ஆற்றல் உடையவை. யார் ஒருவருக்கு சூரியனுடைய ஆற்றல் குறைவாக இருக்கிறதோ அவர்களுக்கு குழந்தை பிறப்பு, குழந்தை வளர்ப்பு, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உருவாகும். அப்போ இந்த மாதுளம் பழத்தை கூடைகளில் வச்சு நிறைய வச்சு படுக்கறையில் வைத்திருந்தால் இரவில் அந்த சூரியனுடைய ஆற்றல்கள் படுக்கறை முழுவதும் பரவுது. அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இயற்கையாகவே குழந்தை பாக்கியம் கொடுக்கப்படுகிறது. இது ஒரு பாயிண்ட்ஸ் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூ ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்க வேண்டியவை. அதில் பல வர்ணங்கள்லாம் இருக்குது. செம்பருத்தி பூ இருக்கிற இடத்தில் கணவன் மனைவி அந்யோன்யம் பெருகும். சிறு சிறு தேவதைகள் வீட்டில் நடமாட்டம் இருக்கும். அந்த வீட்டில் பள்ளிகள் நல்ல சப்தமிடும். செம்பருத்தி செடி, செம்பருத்தி இலை அவைகளுக்கு ஒரு வீட்டின் மனம் மகிழ்ச்சியை, மன வாழ்க்கைக்கு தேவையான ஆற்றலை இழுத்து கொண்டு வரக்கூடிய ஆற்றலை காற்று மண்டலத்திலையும் வெளிச்சத்திலையும் வெப்பத்திலையும் கொண்டு வீட்டுக்குள் சேர்க்கும். அதனால் எல்லார் வீடுகள்லையும் பாருங்கள் மாதுளை செடி வச்சுருப்பாங்க, செம்பருத்தி செடியெலாம் வச்சுருப்பாங்க.
இது ஒரு லாஜிக்கு. நிறைய சாம்பு தயாரிக்கிறவங்க செம்பருத்தி இலையிலேருந்து தான் சாம்பே தயாரிப்பாங்க. சரி, அது இருக்கட்டும். அடுத்து மூணாவதாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பவளமல்லி செடி. ஒரு மனிதனை ஒரு நிலையில் இருந்து, அது எவ்வளவோ கிரகங்கள் மோசமாக இருக்குது, டைம் சரியில்லை அப்படின்னா சில கிரகங்கள் சில செடிகளுக்கு முன்னால் அப்படியே அடங்கிடும். பவளமல்லி செடி இருக்குது, ஒரு வீட்டினுடைய வாஸ்து குற்றங்களை போக்கக்கூடியது. பவளமல்லி செடியினுடைய அந்த வெள்ளைப்பூ சுக்கிரத்தன்மையும் அதனுடைய காம்பு பகுதி பவளம் போன்ற நிறமுள்ளதாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்தார் போல் பவளமல்லி பூக்களை எடுத்து அது பாருங்கள், சூரிய உதயத்துக்கு முன்னாடி விழுந்துடும். சூரியனை பார்க்காது, சந்திரனை மட்டும் பார்க்கக்கூடியது. சந்திரன் இரவில் மட்டும்தான் வருவார், நல்லா கவனிக்கணும். அந்த பவளமல்லி செடி முழுக்க முழுக்க சந்திரனுடைய பேராற்றல் உடையது. ஒரு வீடு கட்ட முடியல, ஒரு வீடு வாங்க முடியல, ஒரு சுகமாக வாழ முடியல, ஒரு நல்ல கல்வி கற்றுக்க முடியல, அம்மாவுக்கு அடிக்கடி உடம்பு முடியல அப்படின்னா இந்த பவளமல்லி செடியை வளர்த்திங்கன்னா அதனுடைய மனம் இரவு முழுவதும் அந்த பகுதியில் இருக்கும். கொஞ்சம் நேரம் சேர் போட்டு ஒரு சாயங்காலம் ஒரு 8 மணி 9 மணி வரையிலும் பௌர்ணமியில் ஒரு 2 மணி நேரம் அவங்க உட்கார்ந்துருந்தா அந்த மனமானது உள்ளே போய் பிராணனை நமக்கு சரி பண்ணும், வீட்டினுடைய குறைகளை சரி செய்யும். ஒரு மனிதனுக்கு அதிகமான பிராணசக்தி தேவைப்படுறது மூளைக்கு தான் அதிகம். 80% மூளைக்கு தான் பவர் ஜாஸ்தி. அப்போ அந்த மூளையில் அந்த பிராணசக்தியை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஆற்றல் பவளமல்லி செடிக்கு மட்டும்தான் உண்டு. பவளமல்லி செடி பார்த்திங்கன்னா பூக்கள்லாம் கீழே விழுந்துருக்கும். அந்த ஒரு பூ மாத்திரம் தான் எடுத்து தொடுத்து மாலை கட்டி போடலாம், சுவாமிக்கு போடலாம். அந்த பவளமல்லி செடியில் 36 வான்மண்டல தேவதைகள் உள்ளே இருக்குது. சந்திர வம்சம், சந்திர அம்சம் உடைய, நல்லா கவனிக்கணும், பகவான் கிருஷ்ணர் சந்திர வம்சத்தை சார்ந்தவர், பகவான் ராமர் சூரிய வம்சத்தை சார்ந்தவர். அந்த பவளமல்லி செடிக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு. அந்த பவளமல்லி செடியினுடைய பூக்களை எடுத்து நீங்கள் கோவில்லையும் கொடுக்கலாம், வீட்டில் விளக்குக்கும் மாலை கட்டி போடலாம். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்கள் வீட்டினுடைய வாழ்க்கை பிரச்சனை செல்வம் குவியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நீல சங்குப்பூ. அந்த நீல சங்குப்பூ இருக்கிற இடத்துல பணத்துக்கு எப்படியாவது பணத்தை கொண்டு வரும், உழைச்சி பிழைக்கிறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும், நல்ல உபகாரமாக இருக்கும். வீட்டினுடைய காற்று மண்டலத்தையும் தன்னம்பிக்கையும் செலுசெலுப்பையும் நமக்கு அது கொடுக்குது. சனி திசை நடக்கிறவங்களுக்கு அந்த வீடுகளில் இருந்தால் ரொம்ப சிறப்பு. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நீல சங்குப்பூ செடி அந்த இலையில் ஒரு டீ போட்டு சாப்பிட்டீங்கன்னா உடம்பில் இருக்கக்கூடிய 36 தத்துவங்களை சாந்தப்படுத்தும். நீங்கள் நீல சங்குப்பூவு ஒரு 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 ஏலக்காயை போட்டு நீங்கள் ஒரு லெமன் மாதிரி போட்டு நீங்கள் லெமன் கிராஸ் புல்லுன்னு இருக்குது, கிராஸ் இருக்கும், புல் இருக்கும், அதை போட்டு டீ போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்டு பாருங்கள், எக்ஸலண்ட்டாக இருக்கும். நான் வெளியில் ஓப்பனாக சொல்கிறேன், பல பேர் சொல்ல மாட்டாங்க, அதெல்லாம் இப்போ குவாலிட்டியாக இருக்குது. ஒரு மனிதனுடைய மூளைக்கு போகக்கூடிய செல்களை பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. வீடுகளில் இரத்தத்தினால் வரக்கூடிய குற்றங்களிலிருந்து நீக்கக்கூடிய ஆற்றல் நீல சங்குப்பூக்கு உண்டு. இப்போ எந்த வீட்லேயும் இந்த மாதிரி செடிகள் இருந்தால் உங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். அதே போல் உங்களுக்கு வெற்றிலை செடிகள் பக்கத்தில் யாரும் போகக்கூடாது. வெற்றிலை செடி அது கால் படக்கூடாது, செருப்பு போட்டு போகக்கூடாது, கைகள் ஒரு இடத்துல வைக்கக்கூடாது. அதே போல் துளசி செடி இருக்கு, துளசி செடியில் 1008 தேவதைகள் உள்ளே இருக்குது. வாதம் பித்தம் சிலேத்துவம் என்கிற 3 நாடியை சுத்தப்படுத்தி பஞ்சபூதத்தை சம்சயம் பண்ணி வான்வழி வந்த சிந்தனையை எல்லாம் நமக்கு அளவுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடியது. நம்ம துளசி மாடம், துளசிக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு. குழந்தை படிக்கலை, ஒரு துளசி மாடம், ஒரு துளசி வேரை எடுத்து அப்படியே நெருப்பில் போட்டு சாம்பிராணி மாதிரி புகை போடலாம். ஒரு வெண்கடுக்கு கருஞ்சீரகம் மருதாணி விதை நாயுருவி விதை கருங்குங்குளித்த புகை போட்டிங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய காற்று மண்டலத்தை சுத்தப்படுத்தும். நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி துளசி விதை இருக்குது, தண்ணீரில் போட்டு நீங்கள் அந்த தண்ணீரை சாப்பிடலாம்.
இதெல்லாம் விட ஒரு பெரிய ஹைலைட் என்னென்னா, எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு தடை வந்துக்கிட்டே இருக்கும். இந்த தடைகளுக்கெல்லாம் அதிபதி யாருன்னா 2 பேர் தான். ஒன்று சனி பகவான், இன்னொருத்தர் கேது பகவான். இந்த 2 பேர் இல்லாமல் இருக்கார். ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண்மகன் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாரு, ஊர் சுற்றுறாரு, சன்னியாசி மாதிரி போகிறாரு. வீட்டில் பார்த்திங்கன்னா யாராவது பட்டையும் கொட்டையும் போட்டுக்கிட்டு வீட்டில் இருக்க பெண்களும் கோயிலாக போகிறாங்க அப்படின்னா இந்த சனிக்கேது காம்பினேஷன் அவங்களுக்கு இருந்தால் தான். அப்போ அந்த சனியினுடைய தன்மையை சாந்தப்படுத்தி, வகைப்படுத்தி, முறைப்படுத்தி, நெறிப்படுத்தி அவங்கள ஊக்கப்படுத்தக்கூடிய ஆற்றல் நீல சங்கு பூக்கு உண்டு, துளசி மாடத்திற்கு உண்டு. அதற்கப்புறம் என்னன்னா தர்பை புல். தர்பை புல் என்பது அமிர்த வீரியம்னு பேர். அமிர்த சஞ்சீவினி வேறுடைய தன்மையை சார்ந்தது. அப்போ ஒரு வீட்டில் எல்லா இடங்களிலும் இந்த தர்பை புல் கட்டு நல்ல ஒரு முளத்துக்கு இருக்கணும். 108 புல் வச்சு அதனுடைய முனைகள் வடக்கு திசை பார்த்துருக்கணும். அந்த முனைகள் கிழக்கு பார்த்து இருந்தால் தலைவாசல்லே வச்சு கட்டலாம். இப்போ தர்பை புல்லிலேயே என்னென்னா ஒரு வீட்டுக்கு அலங்காரமாக கூட செஞ்சுருக்காங்க. இது மாதிரி வேலைப்பாடுகளெல்லாம் நீங்கள் செய்யலாம். இவைகள் எல்லாம் உயிரோட்டமுள்ள வாழக்கூடிய இன்றைய வாடகை வீடோ, சொந்த வீடோ, அப்பார்ட்மெண்ட்டோ, கூரை வீடோ, குடிசை வீடோ, நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த செடிகளோடு உங்கள் வாழ்க்கை இருக்குமானால் ஒரு நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு உயரலாம். அதனால் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.